ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நான் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப அப்படியே சுண்டுனாப்புல செய்ய போகிறோம். ரொம்ப அதிகம் தண்ணியெல்லாம் ஊற்றி சதன்லாம் செய்ய போகிறதில்ல. நிறைய செஞ்சாலும் முதல்லலாம் பத்தவே பத்தாது மீன் குழம்புலாம். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வெடிக்க விடணும். எங்கள் அம்மாலாம் வந்து கடுகை வந்து இந்த மாதிரி இந்த 3யுமே வந்து எண்ணெய் இல்லாமே வந்து வறுத்துக்குவாங்க. அது ஒரு வாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நான் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப அப்படியே சுண்டுனாப்புல செய்ய போகிறோம். ரொம்ப அதிகம் தண்ணியெல்லாம் ஊற்றி சதன்லாம் செய்ய போகிறதில்ல. நிறைய செஞ்சாலும் முதல்லலாம் பத்தவே பத்தாது மீன் குழம்புலாம். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வெடிக்க விடணும். எங்கள் அம்மாலாம் வந்து கடுகை வந்து இந்த மாதிரி இந்த 3யுமே வந்து எண்ணெய் இல்லாமே வந்து வறுத்துக்குவாங்க. அது ஒரு வாசமாக இருக்கும். நான் வந்து எண்ணெயிலே போட்டுறது 2 விதமாகவும் செய்யலாம். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து 3 தக்காளி 2 வெங்காயத்தை போட்டு அரைச்சி அதை வந்து ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து உடனே வந்து மீன் மண்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டேன். ஒரு மீன் மட்டும் போட்டிருந்தேன். நான் வந்து எண்ணெயிலே போட்டுறது 2 விதமாகவும் செய்யலாம். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து 3 தக்காளி 2 வெங்காயத்தை போட்டு அரைச்சி அதை வந்து ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து உடனே வந்து மீன் மண்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டேன். ஒரு மீன் மட்டும் போட்டிருந்தேன். மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மீன் மசாலா. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கூட இல்லை 1/4 டீஸ்பூன் சொல்லலாம் மஞ்சத்தூள்